Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.3ல problem number 7 தான் பார்க்க போறோம். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure. Express the volume V of the box as a function of x. அதாவது an open box ஒரு ஓப்பன் பாக்ஸை வந்து எப்படி பண்ண போறாங்கன்னா இஸ் டு பி மேட் ஃப்ரம் அ ஸ்கொயர் பீஸ். இந்த பாக்ஸை அதாவது இப்படி திறந்திருக்க ஒரு பாக்ஸை எதுல இருந்து பண்ண போறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ்ல வந்து பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கொயர் பீஸோட சைடோட லென்த் என்னன்னா 24 சென்டிமீட்டர்ன்றாங்க. அதாவது இதுதான் அந்த ஸ்கொயர்னால எல்லா சைடுமே சேமா தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லா சைடோட லென்த்துமே நமக்கு என்னன்னா 24 சென்டிமீட்டர். அதாவது இது ஃபுல்லாமே 24, இது ஃபுல்லா 24. அந்த மாதிரி எல்லா சைடுமே இதுக்கு வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு by cutting equal squares from the corners and turning up the sides. ஸோ எல்லா கார்னர்ல இருந்துமே இந்த ஸ்கொயர்ல இருக்க எல்லா கார்னர் இங்க ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஸ்கொயர்ல எல்லா கார்னர்லயுமே ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணிட்டு இந்த 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 பீஸை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே மிச்சம் இந்த பீஸ் தானே இருக்கும், இது அப்படியே மேலே தூக்கிடுவாங்க. அதாவது மேலே தூக்கி நிப்பாட்டி வச்சிருவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் சைடில் வந்து ஃப்ரம் த கார்னர்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் எல்லா கார்னர்லையுமே கட் பண்ணிட்டு அதை அப்படியே டேர்னிங் அப் த சைட் அப்படியே மேலே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தூக்கிட்டா இந்த பாக்ஸ் வந்துருன்றாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ். இந்த பாக்ஸோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிற வால்யூமில் இந்த எக்ஸ்ன்ற டேர்மு இருக்கிற மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஒரு பாக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட்லேருந்து பண்ணுறாங்க. அந்த ஸ்கொயர் ஷீட்டை எப்படி பாக்ஸாக மாற்றுறாங்கன்னா எல்லா கார்னர்லையுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் ஸ்கொயர் சைஸில் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இது தானே இருக்கும், இது அப்படியே மேலே தூக்கிடுறாங்க. இங்கேனா இது ரெண்டுமே போயிட்டு இது மட்டும் தானே இருக்கும், இது அப்படியே மேலே தூக்கிடுறாங்க. ஸோ அப்படியே பண்ணி இந்த பாக்ஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த பாக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லா சைடுமே ஒரு ஸ்கொயர் பீஸை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த ஸ்கொயர் பீஸ் என்னன்றது அதோட லென்த் எல்லாம் நமக்கு கொடுக்கல. அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்கொயர் பீஸ் அதுதான் ஒரு ஸ்கொயர் பீஸ்னா இதோட ஒரு சைடோட லென்த் வந்து எக்ஸ். ஸோ இதுவுமே என்னது அதே ஸ்கொயர் பீஸ் தான். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லென்த்துமே எக்ஸ். அப்போ இதோட லென்த்துமே எக்ஸ் தான் வரும். ஒரு சைடோட லென்த்து இதோட லென்த்துமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. மொத்தம் இந்த ஸ்கொயர் பீஸோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க 24 சென்டிமீட்டர்னு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சு, இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 24லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இதோட லென்த் கிடைச்சிடுமா. அதனால தான் இதை 24 - 2x அப்படின்னு சொல்லி நமக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பார்க்க எப்படி இருக்கு, ஒரு கியூபாய்ட் மாதிரி இருக்கா. ஸோ இந்த கியூபாய்டோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட், அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். நம்மளோட பாக்ஸ் பார்க்க எப்படி இருக்கு, கியூபாய்ட் மாதிரி இருக்கா. ஸோ அப்படின்னா அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும், வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அதோட ஷேப் பார்க்க எப்படி இருக்கும், ஒரு கியூபாய்ட் மாதிரி இருக்கனால. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதோட ஃபார்முலா நமக்கு என்னன்னா லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ இது மூணுமே தெரிஞ்சால் மட்டுமே தான் இந்த பாக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இந்த கியூபாய்டோட ஹைட் அவங்களே டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கியூபாய்டோட ஹைட் நமக்கு என்னன்னு வரும்னா எக்ஸ்ன்னு வரும். அதாவது அதோட உயரம் அதுதான் ஹைட். ஸோ அது வந்து என்னன்னா எக்ஸ். அது போக நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த கியூபாய்டு என்னன்றது நம்ம பார்க்கணும். லென்த்னா என்னன்னா அதோட நீளம், அது எவ்வளோ நீளமா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் லென்த். ஸோ இது வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே இதுதான் இந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே தான் அந்த பாக்ஸ் முடியுது. ஸோ அதோட நீளம் என்னன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க 24 - 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூபாய்டோட நீளம் என்னன்னா 24 - 2x. அதுக்கப்புறம் பிரெத்னா என்னன்னா அது எவ்வளோ அகலமா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது எவ்வளோ அகலம் இருக்கு, இவ்வளோ அகலம் அந்த பாக்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ அகலம் அந்த பாக்ஸ் இருக்குன்னா இதோட லென்த்துமே என்னதான் வரும், நமக்கு 24 - 2x தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஷீட்லேருந்து தான் நம்ம அதை கட் பண்ணி உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸும் நமக்கு என்னவா தான் இருக்கும், அதே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வரும், இங்கே 24 - 2xன்னு வரும். ஸோ பிரெத்னா என்ன, இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த தூரம் தானே நம்ம பிரெத்து, அதாவது எவ்வளோ
அகலமா இருக்கு அப்படின்றது தான் பிரெத். ஸோ இந்த தூரம் தானே பிரெத். ஸோ இந்த சைடு 24 மைனஸ் 2x ஒரு கியூபாய்டில் இந்த சைடும் என்னது தான் வரும் நமக்கு 24 மைனஸ் 2x தான் வரும். ஸோ அதோட பிரெத்துமே நமக்கு என்ன தான் வரும் 24 மைனஸ் 2x அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ நமக்கு லென்த்து தெரிஞ்சிருச்சு, பிரெத்து தெரிஞ்சிருச்சு, ஹைட் தெரிஞ்சிருச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ லென்த் எல்லுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் 24 மைனஸ் 2xன்னு போடுறேன். அடுத்து இன்ட்டு பிரெத்தும் நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 24 மைனஸ் 2x அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது என்ன வரும் 24 மைனஸ் 2x இன்டூ ஹைட் என்னது நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ். ஏன்னா நான் இதை கட் பண்ணி இப்படி நிப்பாட்டுறேன். இப்படி இருக்கிறது இப்படி ஃப்ளாட்டாக ஒரு தரையில இருக்கதை நான் இப்படியே மேலே தூக்கி நிப்பாட்டுறேன். அப்போ இதோட ஹைட்டு தானே நமக்கு ஹைட்டாக இருக்கும், இதோட நீளம் தானே நமக்கு ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கியூபாய்டோட ஹைட் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹைட் வந்து எக்ஸ். ஸோ இங்கே 24 மைனஸ் 2x 2 தடவை மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நான் அதை ஸ்கொயரில் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ அதோட ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அதானே அதோட ஃபார்முலா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதானே a இடத்துல இருக்குது, இது b இடத்துல இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2a 24b 2x அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். வெளியே வந்து ஒரு எக்ஸ் இருக்கும், மறந்துடக்கூடாது. ஸோ 24 ஸ்கொயர் என்னன்னா எனக்கு 576. அடுத்து 2x த ஹோல் ஸ்கொயர் என்னது எனக்கு 4x ஸ்கொயர் மைனஸ் 2 2s எனக்கு என்ன வரும் 4 இன்ட்டு 24னா 96x அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இந்த வெளியே இருக்க எக்ஸை வந்து நான் இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் 576x ப்ளஸ் 4x கியூப்னு வரும் மைனஸ் 96x ஸ்கொயர்னு வரும். இதை வந்து நான் டிக்ரீசிங் பவர் ஆஃப் எக்ஸில் எழுதிக்கிறேன். அதாவது ஹையஸ்ட் பவரை எழுதிக்கிறேன். அடுத்து வந்து அப்படியே குறைய கம்மியான பவர்ஸை அடுத்தடுத்து எழுதிட்டேன்னா எனக்கு இதுதான் வேல்யூ வரும். ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸோட வால்யூம். அது நமக்கு எப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற பாக்ஸோட வால்யூம் வந்து அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கணும்னு சொன்னாங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் வருதா. ஸோ அவ்வளோதான், அவங்க கொடுத்துருக்கத வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.